Hi viewers, welcome back to Arsenal Tricky Streaming. தங்கமேல் சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா மே 1 அன்றைக்கி ஆடி கோல்ட் ப்ளஸ் அப்படின்னு ஒரு டிஜிகோல்ட் ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்கீமை எப்படி நம்ம வந்து தங்கமேல் ஆப்பில் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஆகஸ்ட் 3 அன்றைக்கி ஆடி பெருக்கு, அதாவது ஆடி 18 வருது. அன்றைக்கி வந்து கோல்டு ஸ்பெஷலாக வாங்கிறதுக்காக தான் இந்த சேவிங் ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே அவங்க அக்ஷய திருதிக்கு அக்ஷயா கோல்ட் ப்ளஸ் அப்படின்னு ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்கீமும் கிட்டத்தட்ட சிமிலர் தாங்க ஆக்சுவலாக. ஸோ இந்த ஸ்கீம் நம்மளுக்கு ஆகஸ்ட் 3 மெச்சூர் ஆகிற மாதிரி அவங்க அதை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள்கிட்ட தங்கமேல் ஆப் இல்லை அப்படின்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு என்ன பண்ணுங்கள், தங்கமேல் அப்படின்னு சொல்லி கொடுங்க. உங்களுக்கு அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் உள்ளே போனோன்னே உங்களுக்கு பின் கேட்கும். பின் கொடுத்து உள்ளே போனோன்னே உங்களுக்கு கீழே வந்தீங்க அப்படின்னா கீழே சேவிங் ஸ்கீம்ஸ் இல்லை லிஸ்ட் ஆஃப் சேவிங் ஸ்கீம் டீட்டெயில் காட்டும். அதை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஆடி கோல்டு ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டும். இதில் நோ மோர் கொடுங்க. இல்லை நோ மோர் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஆடி கோல்டு ப்ளஸ் ஸ்கீமோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் எவ்வளோ மினிமம் அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2500 தான் வந்து மினிமம் அமௌண்ட், மல்டிபிள்ஸ் ஆஃப் 100. அதாவது 2500 ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை 26, 27, 28 இந்த மாதிரி மல்டிபிள்ஸ் ஆஃப் 100ல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் செகண்ட் பேமெண்ட்லேருந்து மினிமம் 100 rupees பே பண்ணும், மல்டிபிள்ஸ் ஆஃப் 100. ஓகேவா? இந்த ஸ்கீம் பீரியட் பார்த்திங்க அப்படின்னா 1 May to 31 July வரைக்கும் நீங்கள் இந்த ஸ்கீமை எப்போ வேணாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கீம் மெச்சூர் ஆகிறது 3 August அன்றைக்கி மெச்சூர் ஆகும். இது நம்ம ஆடி பெருக்கு அன்றைக்கி நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்காக இந்த ஸ்கீமை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி இந்த ஸ்கீமுக்கு போனஸ் இருக்குது. May 1 to May 31 கட்டுற அமௌண்ட்டுக்கு 3% போனஸ் கிடைக்கிது. June 1 to June 30 2% போனஸ் கிடைக்கிது. July 1 to July 30 0.5% போனஸ் கிடைக்கிது. August 1 and 2 எந்த ஒரு போனஸும் கிடையாது. அது மாதிரி இதில் அவங்க வந்து FAQ எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது நீங்கள் ஒரு வாட்டி வந்து கோ த்ரூ பண்ணி பார்த்துக்கோங்க. அது மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கீம் வந்து பியூர்லி வெயிட் பேஸ்டு ஸ்கீம். இன்கேஸ் நீங்கள் ஸ்கீமை க்ளோஸ் பண்ணுற அன்றைக்கி ரேட் குறைஞ்சிச்சு அப்படின்னா உங்களால் அமௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியாது. அது மாதிரி இந்த ஸ்கீமில் நீங்கள் கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், ஆனால் போனஸ் அப்ளிகபிள் கிடையாது. அது மாதிரி நீங்கள் சில்வர் ஜுவல்லரி, சில்வர் ஆர்டிக்கல் மாதிரி சில்வர் ஜுவல்லரி வாங்கிக்கலாம், அதுக்கும் போனஸ் அப்ளிகபிள் கிடையாது. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கலாம். நீங்கள் டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினீங்கன்னா அப்படின்னா கோல்டுக்குள்ள போர்ஷனுக்கு மட்டும் தான் இதை எடுத்துப்பாங்க. அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து ஜாயினாக கொடுக்கலாம், இல்லை பேக் போய்ட்டும் நீங்கள் ஜாயினாக கொடுக்கலாம். அப்புறம் ஜாயினாக கொடுக்குறேன். இப்போ ஜாயினாக கொடுத்தோன்னா உங்கள் பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே ப்ரீ பாப்புலேட்டாக இருக்கும். லைக் நேம், மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ், நாமினி டீட்டெயில், உங்களோட பேன், ஆதார், நியரஸ்ட்டு தங்கமேல் ஷோரூம், இது எல்லாமே உங்களுக்கு ப்ரீ பாப்புலேட் ஆகிருக்கும். நீங்கள் எதுவும் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா அப்டேட் பண்ணிக்கோங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா நாமினி நேம் வந்து அப்டேட் பண்ண சொன்னிச்சு. இப்போ நான் நாமினி நேம் அப்டேட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஹேவ் அ ரெஃபரல் கோட் அப்ளைன்னு கேட்குது. நீங்கள் அப்ளை கொடுத்து நான் கொடுக்குற ரெஃபரல் கோட் கொடுத்துக்கோங்க. எனக்கு ரொம்ப க்ளோஸான ஒருத்தங்க வந்து தங்கமேலில் ஒர்க் பண்ணுறாங்க. இது ஆப்ஷனால நான் சொல்கிறேன், நீங்கள் வேணும்னா நீங்கள் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏதோ நம்ம ஸ்கீம் ஓப்பன் பண்ணுறோம், அதனால் ஒருத்தங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கிது அப்படிங்கிறதுக்காக தான் நான் அவங்களோட வந்து ரெஃபரல் கோடை சஜஸ்ட் பண்ணுறேன். இது யூஸ் பண்ணுறதும் உங்களோட தனிப்பட்ட விருப்பம். என்ன ரெஃபரல் கோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா DG 27456633. திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன், DG 27456633 கொடுத்து வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். நீங்கள் கொடுத்துட்டு மேலே ஸ்கீம் நேம் காட்டுறாங்க, ஆடி கோல்ட் ப்ளஸ் யுவர் ஜஸ்ட் 1 step away from starting your journey buying your dream jewelryன்னு கொடுக்குறாங்க. கீ பெனிஃபிட்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதோட வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் காட்டும். ஸோ மினிமம் ஸ்டார்டிங் அமௌண்ட் 2500 அங்கே பார்த்து தான். அந்த சப்சிக்வெண்ட் சேவிங்ஸ் கேன் பி மேட் இன் மல்டிபிள்ஸ் ஆஃப் 100. அதாவது செகண்ட் பேமெண்ட்லேருந்து 100 rupees மல்டிபிள்ஸ் ஆஃப் 100ல் பே பண்ணான்னு போட்டிருக்காங்க. போனஸ் போட்டிருக்காங்க. எல்லாமே நம்மளுக்கு இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நோட் த பெனிஃபிட்ஸ் ஆர் அப்ளிகபிள் ஒன்லி when the customer purchases gold jewelry after scheme maturity. benefits are not applicable for gold coins அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கண்ட்ரி கொடுத்துக்கோங்க. மேலே கோல்டு ரேட் காட்டுறாங்க. நான் வந்து 2 May எனக்கு ஜாயின் பண்ணுறேன். இப்போது கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னா 13,835. ஸோ இதுலேயே நம்மளுக்கு ஸ்டார்டிங் அமௌண்ட் வந்து டிஃபால்ட்டாக 2500 இருக்குது. இப்போ நான் வந்து ரெடியூஸ் பண்ணுறேன். இப்போ நான் 24 கொடுத்தேன் அப்படின்னா இதிலே நம்மளுக்கு எரர் அடிக்குது. ப்ளீஸ் செலக்ட் அமௌண்ட் பிட்வீன் 25 to 1 lakh அப்படின்னு. இப்போ நான் திரும்ப 25 நான் கொடுக்குறேன். 25 கொடுக்கும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து 181 milligram எனக்கு ஆட் ஆகுது. வந்து பெனிஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா 6 milligram கிடைக்கிது. இது நம்ம செக் பண்ணிப்போம் கால்குலேட்டரில். 2500 டிவைட் பை 13,835. அதாவது நம்மளுக்கு சேவ்டு வெயிட்க்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா பெய்டு அமௌண்ட் டிவைட் பை கோல்டு ரேட்டு. அப்போ 2500 டிவைட் பை 13,835 போட்டோன்னா 0.1807011 வருது. எனக்கு இங்கே ரவுண்டிங் ஆஃப் உண்டு. எனக்கு 4th decimal place 7. அப்போ எனக்கு 3rd decimal place ரவுண்ட் ஆஃப் ஆகி 0க்கு 1 ஆகிடும். அப்போ எனக்கு 0.181 என்னோட சேவ்டு வெயிட்டாக இருக்கும்.
என்னோடய சைடு வெயிட் 0.181 வருது. அது மாதிரி போனஸ் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ எனக்கு வந்து போனஸ் வந்து 6 மில்லிகிராம் வருது. நான் இப்போ 3% ஸ்லாப்பில் இருக்கேன். என்னோடய போனஸ்க்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தோம்னா பெய்ட் அமௌண்ட் இன்ட்டு போனஸ் பர்சன்டேஜ் டிவைட் பை கோல்ட் ரேட். அப்போ 2500 இன்ட்டு 3% டிவைட் பை 13835 போட்டோம்னா 0.0054 வருது. எனக்கு 4th டெசிமல் பிளேஸ் 4 தான் இருக்குது. பட் ஸ்டில் எனக்கு இங்கே வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி 6 மில்லிகிராம்னு போடுறாங்க. நேம் யூ ஸ்கீம் கொடுக்குது. நான் சும்மா ஆடி பெருக்கு டிஜிகோல்ட் அப்படின்னு போட்டிருக்கேன். டேட் ஆஃப் மெச்சூரிட்டி 3rd August. அது டிஃபால்ட்டு. யூ கேன் ரீடீம் த ஸ்கீம் ஒன்லி ஆஃப்டர் த மெச்சூரிட்டி டேட். இதில் நீங்கள் ப்ரீ க்ளோஷர் பண்ண முடியாது, நோட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் எனக்கு ஜூனோ ஜூலையோ ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்காக க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் க்ளோஸ் பண்ணிக்க முடியாது. இதில் ப்ரீ க்ளோஷர் ஸ்ட்ரிக்டாக அலோட் கிடையாது. இல்லை நீங்கள் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வேணால் கொடுத்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். நீங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதோட ஃபுல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வரும். இதில் நீங்கள் ரீட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு இதில் தெரியுங்க. அது மாதிரி இந்த ஸ்கீமோட பெனிஃபிட்டை நான் செப்பரேட் வீடியோவும் போட்டிருங்க. அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு எண்ட் டு எண்ட் இன்ஃபர்மேஷன் வேணாலும் அந்த வீடியோ போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ஐ அக்ரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்து பேனாக கொடுத்துக்கிறேன். இல்லை பாருங்கள், இதுலேயும் நம்மளுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் வந்து காட்டுறாங்க. ஸோ 1st May to 31st May 3%, 1st June to 30th June 2%, 1st July to 31st July 0.5%, 1st August to 2nd August 0%. Benefits are applicable exclusively for gold jewelry purchases. For gold coins only your saved weight will apply அப்படின்னு போட்டிருக்காங்க. Important termination of saved scheme will not be possible before 3rd of August 2026. Accept and continue. இல்லை நீங்கள் போய்ட்டு உங்களுக்கு என்ன பேமெண்ட் முடியணுமோ கொடுத்து நீங்கள் பேமெண்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. எனக்கு பேமெண்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு கன்ஃபர்மேஷன் ஸ்க்ரீன் வந்துருச்சு. ஸோ கங்க்ராச்சுலேஷன், யூ ஹவ் சக்ஸஸ்ஃபுல்லி ஜாயின் ஆடி கோல்ட் ப்ளஸ் ஸ்கீம். யுவர் பேமெண்ட் ஆஃப் ₹2500 ஹஸ் பின் ப்ராசஸ் சக்ஸஸ்ஃபுல்லி. யுவர் பாஸ்புக் நம்பர் வந்துருச்சு. ட்ரான்சாக்ஷன் ரெஃபரன்ஸ் நம்பர் வந்துருச்சு. என்னோடய பாஸ்புக் நம்பர் வந்துருச்சு. ட்ரான்சாக்ஷன் ரெஃபரன்ஸ் நம்பர் வந்துருச்சு. வுட் யூ லைக் டு செட் அ ஸ்கீம் டார்கெட் டு சேவ் வருது. நம்ம டார்கெட் வேணால் செட் பண்ணிக்கலாம், இல்லை செட் இட் லேட்டர் கொடுத்துக்கலாம். நான் செட் டார்கெட் கொடுக்குறேன். செட் டார்கெட் கொடுத்தேன் அப்படின்னா என்ன வருது? இனிய தொடக்கம் சேமிப்பு பயணத்தை தங்க இலக்கை நோக்கி தொடருங்கள். நீங்கள் சேமித்த தங்கத்தை தங்கமாக மட்டுமே பர்ச்சேஸ் செய்ய முடியும். ஓகே, க்ளோஸ் பண்ணிக்கிறேன். என்டர் யுவர் கோல்ட் வெயிட் யூ விஷ் டு சேவ் இன் திஸ் ஸ்கீம் அப்படின்னு காட்டுது. 2 கிராம் மந்த்லின்னு கொடுக்குறேன். சும்மா நான் கொடுக்குறேன். இது எப்படி ஒரு கோட்டாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரில. ஜஸ்ட்டு செட்டு டார்கெட். எனக்கு எதுவும் வந்து வார்னிங் வேணும் அப்படின்னா கொடுத்துக்கலாம். நான் வந்து செட் டார்கெட் கொடுத்துக்கிறேன். கோ டு டேஷ்போர்ட். இப்போ டேஷ்போர்ட் போனோம் அப்படின்னா ஆல்ரெடி என்கிட்ட இருக்கிற ஸ்கீம் டீட்டெயில் காட்டும். ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களோட ஆடி கோல்ட் ப்ளஸ் ஸ்கீமும் காட்டும். ஆடி கோல்ட் ப்ளஸ் ஸ்கீம் வந்துருச்சு. பாஸ்புக் நம்பர் வந்துருச்சு. நான் கொடுத்த நிக் நேம் வந்துருச்சு. ஆடி பெருக்கு டிஜிகோல்னு கொடுத்துருந்தேன். வெயிட் சேவ்டு 0.181 கிராமு. பெனிஃபிட்ஸ் வந்து 6 மில்லிகிராமு. ஸ்டேட்டஸ் ஆக்டிவ்னு இருக்குது. டார்கெட் அச்சீவ் 9.05% வருது. டேட் ஆஃப் மெச்சூரிட்டி 3rd August. இப்போ நான் செகண்ட் பேமெண்ட் பண்ண போகிறேன். எனக்கு செகண்ட் பேமெண்ட் பண்ணுறதுக்கு மினிமம் ₹100 பே பண்ணலாம். மல்டிபிள்ஸ் ஆஃப் 100 பே பண்ண. நான் வந்து ₹100 பே பண்ணி செக் பண்ணுறேன். இப்போ நான் சேவ்னா கொடுக்குறேன். வந்து சேவ்னர் கொடுத்தோன்னா மேலே ஸ்கேல் ஒர்க்கு இப்போ பாருங்கள். ஸோ மே மந்த்துக்கு 3%, ஜூன் மந்த்துக்கு 2%, ஜூலை மந்த்துக்கு 0.5%, 1st and 2nd Augustக்கு 0% வருது. இப்போ ₹100 டிஃபால்ட்டாக இருக்குது. இப்போ ₹100 கொடுத்தா எனக்கு சேவ்டு வெயிட் 7 மில்லிகிராம் வருது. இப்போ நம்ம பெனிஃபிட் பார்த்தோம்னா 0.0002 கிராம் வருது. இதை நம்ம செக் பண்ணிக்கலாம். நான் 100/13,835 போடுறேன். இப்போ 0.00722. இங்கே நம்மளுக்கு ரவுண்டிங் ஆஃப் உண்டு. ஆனால் 4th டெசிமல் பிளேஸ் 2. அப்போ ரவுண்டிங் ஆஃப் நடக்காது. அப்போ 0.007. அப்போ எனக்கு 7 மில்லிகிராம் எனக்கு அக்கௌண்ட்டில் ஆட் ஆகும். ஸோ இப்போ எனக்கு சேவ்டு வெயிட் 7 மில்லிகிராம் இருக்குது. நம்ம வந்து பெனிஃபிட்டையும் செக் பண்ணோம். பெனிஃபிட் என்ன பண்ணுறேன்? 100 × 3% /13,835 போகிறேன். 0.00021 வருது. எனக்கு 5th டெசிமல் பிளேஸ் 1. அப்போ ரவுண்டிங் ஆஃப் நடக்காது. அப்போ 0.00002 கிராம் எனக்கு போனஸாக ஆட் ஆகும். வந்து டார்கெட் ட்ராக்கிங் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறோம். இப்போ நான் பேனோ கொடுத்து பே பண்ணிக்கிறேன். எனக்கு பேமெண்ட் கம்ப்ளீட் ஆகி எனக்கு வந்து கன்ஃபர்மேஷன் ஸ்க்ரீன் வந்துச்சு. இப்போ நான் கண்டினியூ கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வெயிட் சேவ்டு அப்டேட் ஆகிடுச்சு. 0.188 ஆகிடுச்சு. பெனிஃபிட் வந்து பார்த்திங்கன்னா 0.006. ஏன்னா நம்மளுக்கு லாஸ்ட்டாக 0.0002. அதனால் எனக்கு எதுவும் ஆட் ஆகாமல் இருக்குது. அது வந்து 1 மில்லிகிராம் சேர்ந்த பேர் தான் நம்மளுக்கு இதில் காட்டும். இப்போ நான் திரும்ப சேவ்னோ கொடுத்தேன் அப்படின்னா கொடுத்து நம்ம வந்து அடுத்தடுத்த பேமெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பாஸ்புக் பார்க்கணுன்னா என்ன பண்ணணும்? அந்த பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணணும். அந்த டேஷ்போர்டில் காட்டுற அந்த ஸ்கீமை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாஸ்புக் காட்டும். நான் வந்து ஷோ பண்ணுறேன் பாருங்கள். இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் போய்ட்டு உங்கள் பாஸ்புக் செக் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஸ்கீமை கிளிக் பண்ணணும் என்ன வருது? ஆடி கோல்ட் ப்ளஸ்னு வருது. இந்த கொஸ்டின் மார்க் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது நீங்கள் அது டிக்கெட் ரைஸ் பண்ணிக்கலாம். இந்த ஐயை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பாஸ்புக் டீட்டெயில், நாமினி டீட்டெயில் எல்லாம் உங்களுக்கு ஷோ ஆகும். டோட்டல் அமௌண்ட் போய்ட்டு 2600. ஏன்னா 2500 ஃபஸ்ட் பேமெண்ட், ₹100 செகண்ட் பேமெண்ட் பண்ணியிருக்கேன். ஆவரேஜ் ரேட் பர் கிராம் எனக்கு 2 பேமெண்ட் தான் பண்ணியிருக்கேன் சேம் ரேட்டுக்கு. அப்போ ஆவரேஜ் ரேட்டு எந்த டிஃப்ரென்ஸ் இருக்காது.
இப்போது இன்றைக்கி என்ன கோல்டு ரேட்டோ அதே தான் இருக்கும். அப்போ 13,835. சேவ்டு வெயிட்டு 0.188 கிராமு. பெனிஃபிட் ஆன் மெச்சூரிட்டி 0.006 கிராம் இருக்குது. டோட்டல் சேவ்டு வெயிட் இருக்குது. கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ட்ரான்சாக்ஷன் 2 ட்ரான்சாக்ஷன் காட்டுது. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் டேட்டு, ட்ரான்சாக்ஷன் போர்டு ரேட்டு வந்து பெனிஃபிட் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு வந்து காட்டுறாங்க. ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த தங்கமயில் ஆடி கோல்ட் ப்ளஸ் ஸ்கீமை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை இனிமேல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் கண்டினியூஸாக டிஜி கோல்டு, டிஜி சில்வர், மந்த்லி கோல்டு சேவிங் ஸ்கீம்ஸ், ஒன் டைம் சேவிங் ஸ்கீம்ஸ் எல்லாமே போட்டுக்கிட்டு இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.